பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை ஒட்டி அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் 1000 பேருக்கு சமபந்தி விருந்து நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரக்கூடிய NLC தொழிலாளர்களுடன் அமர்ந்து இந்த உணவை அதிமுகவின் மாவட்ட செயலாளரான சொரத்தூர் ராஜேந்திரன், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று இந்த முப்பெரும் விழாவை நடத்தினர். அதாவது பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய 51ஆம் ஆண்டு தொடக்க விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே அதிமுகவை சேர்ந்தவர்கள், அண்ணா தொழிற்சங்கத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். குறிப்பாக இதில் பல்வேறு முழக்கங்களும் எழுப்பப்பட்டது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைவரும் உழைத்து அதிமுகவை வெற்றி பெற வைப்பது தங்களுடைய நோக்கம் எனவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய 51வது ஆண்டு, 50 ஆண்டுகளில் செய்த பல்வேறு சாதனைகள் குறித்தும் கூட அந்த இடத்திலே பேசப்பட்டது. இந்த நிலையிலேதான் 51வது ஆண்டு இன்னும் சிறப்பாக அண்ணா தொழிற்சங்கத்தை கொண்டு செல்வதற்கும் மேலும் பல உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் கட்சியை இன்னும் பலப்படுத்தி ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் தேவையான உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்வதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே அறுசுவை உணவு கொடுக்கப்பட்டது. மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவரும் தொழிலாளர்களுடன் அமர்ந்து இந்த சமபந்தி உணவை உட்கொண்டு அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடினார்கள். அண்ணா தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 51வது ஆண்டை பொறுத்தவரையில அவர்கள் மாநாடு நடத்தவும் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. சமீபத்தில் நடைபெற்ற NLC சங்க தேர்தலில் அதிமுக 2ஆம் இடம் பெற்றிருந்தது. குறிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய 2 அணிகளில் ஒரு அணியாக அதிமுகவும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் அந்த தொழிலாளர்களுடன் அமர்ந்து அந்த சமபந்தி உணவு உட்கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள்.